வணக்கம். நான் பார்த்தசாரதி அவர்களின் அருமை அம்மாவுக்கு. தாமரைப்பூவின் இதழ் போல் கமலிக்கு பெரிய கண்கள். அந்த கண்களின் வனப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவளுக்கு ஆச்சரியம் வரும்போது அவற்றை பார்க்க வேண்டும். முகத்தில் ரோஜா மொட்டுக்கள் அரும்பியது போன்ற அவளுடைய சின்னஞ்சிறு உதடுகள் குவிய கண்கள் காதோரங்களைத் தொட்டு மீள்கிறார் போல் அப்படி அகன்று நீளும் அந்த கண்கள். கமலிக்கு புறாமுட்டை போல கண் பெருசப்பா என்று என் பையன் அடிக்கடி கேலி செய்வான். உங்கள் வீட்டு ராமு என்னை கேலி செய்கிறான் மாமா, என் கண் புறா முட்டையாம், இவனுக்கு மட்டும் கிளிமூக்கில்லையோ என்று என்னிடம் கட்சி கட்டிக்கொண்டு நியாயத்துக்கு வந்து சேருவாள் கமலி. அவன் கிடைக்கிறான் அசட்டு பயல், உன் கண்கள் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கின்றன தெரியுமா, கொள்ளை அழகு என்று கமலிக்கு சமாதானம் சொல்லி அனுப்புவேன் நான். என் சமாதானத்தை கேட்டுக்கொண்டு வெவ 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 உனக்கு தாண்டா கிளிமூக்கு என்று ராமுக்கு அழகு காட்டிவிட்டு திரும்பி போய்விடுவாள் கமலி. கமலி தாயில்லாத குழந்தை, 8 அல்லது 9 வயதிருக்கும். அவள் தகப்பனாருக்கு ஏதோ ஒரு திரைப்பட விநியோக கம்பெனியில் ஊர் சுற்றும் பிரதிநிதி வேலை. முக்கால்வாசி நாட்கள் வெளியூரில் இருப்பார். கம்பெனியின் படம் ஓடுகிற ஊரெல்லாம் போய் சுற்ற வேண்டும். நான் குடியிருந்த வீட்டிலேயே பின்கட்டில் அவரும் குடியிருந்தார். தூரத்து உறவுள்ள வயதான பாட்டியம்மாள் ஒருத்தி வீட்டோடு இருந்து சமையல் செய்து போட்டுக் கொண்டிருந்தாள். தகப்பனார் ஊரில் இல்லாத நாட்களில் வீட்டில் பாட்டியும் கமலியும் தான் இருப்பார்கள். சின்ன வயதானாலும் குறும்புத்தனம், வேடிக்கை பேச்சியெல்லாம் கமலியிடம் நிறைய உண்டு. கமலி, அப்பா எங்கே காணோம், ஊர்ல இல்லையா என்று எப்போதாவது நான் கேட்பேன். மாமா, அதையேன் கேட்கிறீர்கள்? வீரமார்த்தாண்டனின் சபதம் முடிந்ததும் பாட்டியின் பசிக்காகவும் புருஷன் போற்றி பெண் திலகத்துக்காகவும் அப்பா கிளம்பிவிட்டார் என்று சொல்லிவிட்டு ரப்பர் பந்து மாதிரி துள்ளி குதித்துக்கொண்டே கை கொட்டி சிரிப்பாள் கமலி. நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் கமலி, எனக்கு புரியலையே என்று தெரியாதது போல கேட்பேன். ஐயோ மாமாவே, நீங்கள் சுத்த அசடாயிருக்கிறீர்களே. அதெல்லாம் சினிமா பேர் மாமா, அந்த படங்கள் ஓடுகிற ஊருக்கெல்லாம் அப்பா போயிருக்கிறார் என்று அர்த்தம் என்பாள் கமலி. கமலிக்கு அம்மா இறந்து போய் 4-5 மாதங்கள் கூட ஆகவில்லை. அம்மா இறந்தபோது கமலி 4ஆம் வகுப்பிலோ என்னவோ படித்துக் கொண்டிருந்தாள். தாய் போனதும் படிப்பு அரைகுறையாக நின்றுவிட்டது. படிப்பு நின்றுவிட்டாலும் அந்த வயதில் அம்மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு சுடிகை, வக்கன பேச்சு, விவாத முறை எல்லாம் இருப்பது ஆச்சரியம். வயதுக்கு மீறின பேச்செல்லாம் கமலியின் வாயிலிருந்து வரும் சில சமயங்களில். மாமா, உங்கள் வீட்டு ராமுவை கொஞ்சம் வாயை அடக்கி பேசச் சொல்லுங்கள், எனக்கு கோபம் வரும், அப்புறம் காலித்தனமாக பேசுறான். அப்படி என்ன பேசினான் கமலி? நீ படிப்பை நிறுத்தினது நல்லதா போச்சு, பொம்பளைக்கெல்லாம் படிப்பு வராது என்று என்கிட்டயே வந்து துணிச்சலாக சொல்றான் மாமா. ராமுவை பற்றி புகார் செய்யும் போதுதான் கமலியின் முகத்தில் எவ்வளவு கோபம்! உதடி கோணிக்கொண்டு போக விம்மலும் விசுமலுமாக அவள் இருந்த கோலத்தை பார்த்தால் நான் சமாதானப்படுத்தாவிட்டால் அழுதுவிடுவாள் போலிருந்தது. அவன் சொன்னதிலே எது காலித்தனம் கமலி? போ மாமா, நீ வேண்டுமென்று தூண்டி தூண்டி கேட்கிற. உனக்கு ஒன்னும் தெரியாதோ? பொம்பளை என்று சொல்றானே, அவன் அப்படி சொல்லலாமா? வேற எப்படி சொல்ல வேண்டும் கமலி? பெண்கள் மாதர்கள் என்று சொல்லணும் மாமா. முகத்தில் உறுதி ஒளிர உலகப்பெண் குலத்தில் தன்மானமெல்லாம் தன் பொறுப்பில் பாதுகாக்கப்படுவது போல ஆவேசத்தோடு சொன்னால் அந்த மழலை திருந்தாத சிறுமி. மற்ற சமயங்களில் நீங்கள், உங்களை என்று பேசும் சிறுமி கோபம் வந்துவிட்டால் என்னை, நீ, உன்னை என்று ஒருமையில் பேச ஆரம்பித்து விடுவாள். கமலி, பொம்பளை என்று சொன்னால் குற்றமா? அதென்னமோ சொல்லப்படாது. சொன்னால் எனக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் என்ன செய்வாய்? அழுவேன். அழகான கவிக்கு பொருள் காண்பதைப் போலவே குழந்தைகளின் மனத்தை புரிந்து கொள்ள முயல்வதிலும் ஒரு தெய்வீக இன்பம் கிடைக்கிறது. அடே ராமு, இங்க வா. இனிமேல் கமலே பொம்பளைன்னு சொல்லால் முதுகு தோலை உரித்து விடுவேன் என்று என் பையனை உடனே கூப்பிட்டு கண்டித்தேன். கமலியின் முன்னிலையிலேயே ராமுவை கூப்பிட்டு கண்டித்ததில் அவளுக்கு பரம திருப்தி. ஆனால் ராமு திரும்பவும் அவளை வம்புக்கு இழுத்து விட்டான். மகாராணி கமலி தேவி அவர்களே, இனி அங்கனம் தங்களை பேசேன் என்று நாடக பாணியில் அவன் வணங்கிய போது மறுபடியும் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. பாருங்க மாமா, உங்க முன்னாலே இப்படி சினிமாவில் பேசுற மாதிரி பேசுறான். தடிக்கழுதை, போடா உள்ள போய் படி என்று நான் பையனை அதட்டி உள்ளே துரத்தினேன். மாமா, இந்த காலத்து ஆம்பளை பையன்களுக்கு எது வருதோ வரலையோ இந்த மாதிரி வசனம் பேச மட்டும் வருகிறது. அடிசக்கை, 100 வயது கிழவி மாதிரி பேசுகிறாயே, நீ எந்த காலத்து பெண்? நீயும் இந்த காலத்து பெண்தானே? கமல் பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள். உள்ளே படிக்கப் போன என் பையன் அடிப்பட்ட புலி போல் சீறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தான். அப்பா, அவளை விடாதாப்பா, அவள் மட்டும் இப்போ ஆம்பளை என்று சொன்னாலே, சொல்லலாமோ? கேளப்பா அவளை. ராமு சண்டைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கொண்டு வந்தான். எனக்கும் அவன் கேள்வி நியாயமாகவே பட்டது. அவன் கேட்பது நியாயம்தானே கமலி? அவன் உன்னை பொம்பளை என்று சொல்லக்கூடாதென்றாய், நீ மட்டும் பையன்களை ஆம்பளை என்று சொல்லலாமா? கமலியின் கன்னங்களில் ஆப்பிள் பட ஒளி வழிந்தது. அவள் பதில் சொல்லாமல் வெட்கித் தலை குனிந்தாள். என்ன கமலி, பதிலை காணோம்?
தெரியாமற் சொல்லிவிட்டேன் மாமா. ஏதோ வாயில் தவறி வந்துவிட்டது. இனிமேல் ஆம்பளை என்று சொல்லப்படாது. இவ்வாறு கூறிக்கொண்டே குனிந்து தலை நிமிராமல் ஓடிவிட்டாள் கமலி. தரையில் கால்கள் பாவாமல் துள்ளி துள்ளி பாய்வது அவளுக்கென்று அமைந்த ஒரு நடை. கமலி நடந்து வரும்போது பல நிறமும் பல மனமுள்ள பூக்களெல்லாம் ஒன்றுபட்டு குழந்தை என்ற ஒரு பெருமலராகி என்னை நோக்கி அசைந்தாடி வருவது போல எனக்கு ஒரு பிரம்மை உண்டு. எனக்கு RMS அலுவலகத்தில் உத்தியோகம். ரயிலில் ஊர் ஊராக தபால் வண்டிக்குள் பயணம் செய்து கடிதங்களை பிரிக்கும் வேலை. தொடர்ந்தாற்போல் சில நாட்கள் வேலை சென்றால் சில நாட்கள் ஓய்வு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் ஓய்வு நாட்களில் என் வீட்டில் பின்கட்டில் குடியிருக்கும் கமலி என்ற பெண் குழந்தையோடு வம்பு பேசுவது எனக்கு பிடித்தமான காரியம். 1000 புத்தகங்களை படித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாத தூய எண்ணங்கள் குழந்தைகளின் கண்களிலும் சிரிப்பிலும் திருந்தாத பேச்சிலும் இருப்பதாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கமலி எனது இந்த நம்பிக்கையின் உறைவிடமாக இருந்தாள். ஒரு நாள் அதுவரையில் கேட்காத புதுக்கேள்வி ஒன்றை கமலி என்னிடம் கேட்டாள். மாமா, நீங்கள் தபால் கடிதாசுகளை ஒவ்வொரு ஊருக்கும் ரயிலே கொண்டு போகிற உத்தியோகம்தானே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமாம். உனக்கு யார் சொன்னார்கள் என் உத்தியோகத்தை பற்றி? ராமு அப்பாவுக்கு என்ன வேலை என்று எங்கள் அப்பாவிடம் கேட்டேன். அவர்தான் சொன்னார். அப்படியா? மாமா, யார் கடிதாசி போட்டாலும் நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்களா? தாராளமாக கொடுப்பேன். நான் போட்டால் கூடவா? நீ யாருக்கு கடிதாசி போடணும் கமலி? அதெல்லாம் உங்களுக்கு என்ன கேள்வி? நான் ஒருத்தருக்கு ரகசியமாக ஒன்று எழுத போடணும். போட்டால் போய் சேருமா இல்லையா? அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். எனக்கு சிரிப்பு வந்தது. சிரிப்பை அடக்கிக் கொண்டு கமலிக்கு சரியாக உட்கார்ந்து கொண்டு பேசினேன். கமலி, நீ சொல்லாவிட்டால் எனக்கு தெரியாமலா போய்விடும்? கடிதத்தை எழுதி என் கையில்தானே கொடுப்பாய். அப்பொழுது நான் படித்து விடுவேனே. ஆசையை பாரு. நான் கார்டில் எழுதி கொடுத்தால்தானே நீங்க படிக்க முடியும். கவரில் எழுதி ஒட்டித்தானே கொடுப்பேன். கவரை பிரித்து படித்து விட்டால் என்ன செய்வாய்? ஐயோ, ஒருத்தர் ஒட்டி போட்ட கவரை இன்னொருத்தர் பிரிப்பார்களா? நீங்க அப்படி செய்வீர்களா மாமா? உங்களை நான் நல்ல மாமா என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். சேச்சா, நான் அப்படியெல்லாம் செய்வேனா கமலி? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ கடிதாசி எழுதி கொடு, நான் கொண்டு போறேன். அதானே கேட்டேன். நீங்க ரொம்ப நல்ல மாமாவாயிற்றே. என் சிரிப்பு இதழ்களுக்கு உட்புறமே சிறைப்பட்டு நின்றது. மாமா, நீங்க 4 மணிக்குத்தானே கிளம்புவீர்கள். அதற்குள் எழுதி கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்துடுறேன். இப்படி அவள் சொன்னபோது பகல் 12 மணி. சரி, கொண்டு வா. கமலி வீட்டுக்குள் ஓடினாள். என் மனதில் சிந்தனை சூழ்ந்து கொண்டது. இந்த சிறுமி யாருக்கு கடிதாசி எழுதப் போகிறாள்? அதில் என்ன ரகசியம் இருக்கும்? இவளாகத்தான் வந்து இவ்வளவும் விசாரித்தாளா? அல்லது பாட்டி ஏதாவது கடிதம் தபாலில் சேர்ப்பதற்காக கமலையை விட்டு விசாரித்துக் கொண்டு வரச் சொன்னாளா? எப்படியானால் என்ன, கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது தானே தெரிந்து விடுகிறது என்று மன அமைதி பெற்றேன். அன்று எனக்கு மாலை 4 மணிக்கு புறப்பட வேண்டும். 3:30 மணிக்கே நான் தயாராகிவிட்டேன். கிளம்பும்போது கமலி மூச்சிறைக்க ஓடி வந்து ஒரு கவரை கொடுத்தாள். அதை பார்க்காமல் அப்படியே வாங்கி பைக்குள் போட்டுக்கொண்டேன். RMS ஊழியர்கள் பயணம் செய்யும் மேல் கேரேஜில் ஜன்னல்களை எல்லாம் அடைத்து விடுவதால் ரயில் ஓடிக்கொண்டிருந்தாலும் உள்ளே வேர்த்து கொட்டும். குவிந்து கிடக்கும் கடிதங்களை பகுதி பகுதியாய் பிரித்து கொண்டிருந்தவர் வேர்வையை துடைத்துக் கொள்வதற்காக கைக்குட்டையை தேடிச் சட்டை பைக்குள் துளாவினேன். கைக்குட்டையோடு கமலி கொடுத்தனுப்பியிருந்த கவரும் வந்தது. அடடே, மறந்து போய்விட்டேனே. கமலியின் கவரை தபாலில் சேர்க்க வேண்டுமே. அவர் அப்பா எந்த ஊரில் டூரிங் சினிமாவில் சுற்றி கொண்டிருக்கிறாரோ? பாட்டி சொல்லச் சொல்லி கேட்டு கமலி அப்பாவுக்கு எழுதியிருப்பாள். இந்த கடிதத்தை என்று எண்ணியவனாய் கடித உரையை திருப்பி மேலே இருந்த முகவரியை படித்ததும் ஒன்றும் புரியாமல் திகைத்தேன். ஊர், பேர், தெரு ஒன்றும் புரியாமல் கோணல் மாணலாக சிறு பிள்ளை கையெழுத்துக்களால் அருமை அம்மாவுக்கு என்று மட்டும் உரையின் மேல் எழுதியிருந்தது. அசடே என்று வாய்க்குள் என் நாக்கு மெல்ல அசைந்தது. கவரை பிரித்தேன். உள்ளேயும் அதே சிறு பிள்ளை கையெழுத்தில் தாறுமாறாக ஏதோ கிறுக்கி வைத்திருந்தாள் கமலி. நெஞ்சில் பொங்கும் சோக கிளர்ச்சியும் ஆவலும் என்னை அதை படிக்குமாறு தூண்டின. எழுத்துக்கூட்டி பிழைகளை நீக்கி படிப்பதே கஷ்டமாகிருந்தது. ஆனாலும் பொறுமையோடு படித்தேன். அருமை அம்மாவுக்கு கமலி எழுதிக் கொள்வது என்னவென்றால், நீ போய் ரொம்ப நாளாயிற்று. இன்று வரையில் உன்னிடமிருந்து ஒரு கடிதாசும் கிடையாது. உன்னை பற்றி அப்பாவை கேட்டாலும் பதில் பேச மாட்டேங்கிறார். பாட்டியை கேட்டா ஒன்னும் பதில் சொல்லாமலே அட ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு சாயங்காலம் நான் பள்ளிக்கூடம் விட்டு வரத்துக்கு முன்னால் சிவப்பா ஒரு கார், ஆம்புலன்ஸ் காராமே, உன்னை அது வந்து ஏத்திண்டு போனதை பார்த்ததாக தபால் மாமா வீட்டு ராமு சொல்றான். எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. நீ எப்போ வருவ? எங்க போயிருக்க? யாரை கேட்டாலும் தெரியல. மேல் வீட்டு பிச்சு இருக்காளே கோனவாயி, அவ வந்து ஒரு நாள் உங்கம்மா செத்து போயிட்டான்னு என்கிட்ட சொன்னா. எனக்கானா ஒரே கோவமா வந்தது. பளீர்னு ஒரு அறை அவள் கன்னத்துல விட்டேன் பாரு. அப்புறம் 3 நாளைக்கு என் கூட அவ பேசல. பாட்டிக்கு கண்ணே சரியா தெரியல. அவ சமைச்சு போடுற சோறு வாயில வைக்க விளங்கல. அப்பா 3/4 நாள் ஊர் சுத்த போயிடுறார். எனக்கு தான் பொழுதே போகல. பள்ளிக்கூடமும் நிறுத்தியாச்சு. உனக்கு புது பாப்பா பிறக்க போறது தானே நீ ஆஸ்பத்திரிக்கு போன.
இன்னும் பொறக்கலையாமா? எப்போ வருவ? நீ வரும்போது புது பாப்பாவோட தானே வருவ? ராமு இருக்கான் பாரு அம்மா, அவன் பொம்பளைகளுக்கெல்லாம் படிப்பு வராதுன்னான். எனக்கு பொறுக்கல. பொம்பளைன்னு சொல்லப்படாது என்று அவன் அப்பா கிட்ட போய் சண்டை பிடிச்சேன். அவர்தான், அந்த மாமாவை நீ பார்த்திருக்கிறாயே, ரொம்ப நல்லவர். அவர் ராமுவை கூப்பிட்டு கண்டிச்சார். இன்னொரு ரகசியம் உனக்கு சொல்லிடணும் அம்மா. பாட்டி இல்ல பாட்டி, அவ வந்து ஒரு நாள் ஒரு சங்கதி சொன்னான். கமலி, சீக்கிரமா உனக்கு ஒரு புது அம்மா வந்து விடுவா. அப்புறம் முன்னை போல் நீ தினமும் பள்ளிக்கூடம் போகலாம். பூ வைத்து தலையை பின்னிக்கலாம். புது அம்மா கிட்ட சமத்தா இருப்பியோ மாட்டியோ அப்படின்னு பாட்டி கேட்டா. ஏன் பழைய அம்மா வரமாட்டாளா பாட்டி அப்படின்னு நான் பாட்டியை கேட்டேன். அதுக்கு அவ பதில் சொல்லாம அழுதா. நீ ஏன் சொல்லுமா, எனக்கு புது அம்மா எதுக்கு? நீதான் இன்னும் கொஞ்ச நாள்ல புது பாப்பாவோட வீட்டுக்கு வந்துடுவியே. நீ வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா பாட்டியை அவ ஊருக்கு துரத்திவிடணும். நீ சுருக்கா வெரசா வந்துடுமா. என் கண்களில் ஈரம் கசிந்து விட்டது. 1000 கடிதங்களை விலாசம் பார்த்து ஊர் பிரித்து அனுப்பிய பழகியவை என் கைகள். ஆனால் கமலையின் கடிதத்தை எங்கே அனுப்புவது, எந்த ஊர் முத்திரை குத்தி அனுப்புவது என்று எனக்கு விளங்கவே இல்லை. கைக்குட்டையால் ஈரம் கசிந்த என் கண்களை துடைத்துக் கொண்டேன்.